பத்திமை ஜெயத்தியம்மா, உங்கள் பேர்? வனிதாங்க சாமி. எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? இங்க வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சாமி. இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்பவே ஆசை. உங்களை மாதிரி எனக்கு சேவை செய்யணும்னு ஆசை. ஆனால் என்னால் முடியலைங்க சாமி. எனக்கு ஒரே ஒரு குறை, அது பகவான் எனக்கு மாற்றி கொடுக்கணும் சாமி. இது எந்த பிரச்சனையும் சாமி நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது ஒரே ஒரு குறை தான் சாமி. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம குருசக்தியானவங்க அவங்க உயிர் சக்தியான தீட்சை நம்மளுக்கு கொடுத்தாங்க இல்லையா? இப்போ அவங்க கொடுக்கும்போது நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுச்சு, என்ன உணர்ந்தீங்க? சந்தோஷமா இருந்தது. பகவான் கையால் ஆசீர்வாதம். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நம்ம தீட்சை எடுத்துக்கிட்டோம். நம்ம தீட்சை எடுத்ததுனால நான் தீட்சை எடுத்துட்டேன், என்னால் இதெல்லாம் செயல்படுத்த முடியும், என்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு எதை நினைக்கிறீங்க? எதுவும் மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. நம்ம மனசு எது சொல்லுதோ அதை கரெக்டாக நம்ம செய்யணும். சிறந்த பக்தியாக இருக்கணும். சக்தி இளையராசிரியமாக சக்தின்னு இருந்தாலும் எல்லாம் உள்ள இறைவன் என்பர் ஸ்ரீ குருசக்தியின் பெயராகும். அந்த தீட்சையை ஃபஸ்ட்டு நான் புக் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் திடீர் ராமன் சென்னை. அப்புறம் திருப்பி மறுபடியும் ஒரு ஒரு டூ ஒரு ஒன் வீக் இந்த டயத்தில் நம்ம பக்த சேவை ரத்னங்கள் மாதாஜிகள் மகாசக்திகள் அவங்க பேசிக்கிறாங்க எனக்கு கனவுல. அதாவது 20 பேர் தான் புக்காக இருக்குது, 20 பேர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு உணர்த்தாங்க. நம்ம பக்த சேவை பக்த ரத்னாக்கள் மாதாஜிகள். அப்போ டக்குன்னு எனக்கு மிஸ் பண்ணிட்டு டக்குன்னு மறுபடியும் அடுத்து நான் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. விட்டாராமனே பிடிச்சிக்கடாண்டு குருசக்தி உணர்த்தி மண்டையில் முட்டி தட்டி உணர வச்சு பதிய வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு புக் பண்ணி அப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன். திருப்பி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை பாருங்கள் எப்படி இருக்கணும். நம்ம அந்த சேவையாளர்களை வச்சு சேவை பக்த ரத்னா மகாசக்திகளை வச்சு பேச விட்டு ஒரு 4-5 பேர் பேசுகிறாங்க. நம்ம சேவை ரத்னாக்கள் முகங்கள் சரியாக தெரியல. 20 பேர் புக்காக இருக்காங்க, என்ன பண்ண போகிறோம், வச்சு என்ன பண்ண போகிறோம் கேள்வி கேட்கும்போது அப்புறம் தான் எனக்கு உணர்ந்துச்சு, ஆஹா தெய்வம் நம்ம தூண்டி விட்டார் அப்படின்ட்டு நான் மறுபடியும் புக் பண்ணிக்கிட்டேன். பெரிய வாய்ப்பு இது. எனக்கு தேவையானால எனக்கு ஒரு பிடிச்ச வீடு கிடச்சா கூட போதும், அது ஒன்று போதும். என் பையனு 3 வருஷத்துக்கு ஒரு பொண்ணு வேறு பற்றி இல்லை, அது ஒன்று போதும். வேறு எது வேணாம். நான் இருக்கு எனக்கு ரொம்ப நாள் வாழணும், ரொம்ப நாள் இந்த ஆசனத்துக்கு அடி எடுத்து வைக்கணும், அதுக்கு மட்டும் ஆயில் கொடுத்தாலும் போதும். குருசக்தியாக சொல்லியிருக்காங்க போன அமாவாசை தரிசனில் உன்னுடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் ஒரு கஞ்சி சொல்வேன் சொல்லியிருக்காங்க. ஆண்டிக்குட்டாய் கிராமம் எங்களுக்கு. என் பேர் தீபா. எங்கள் பகவான் கையில் நாங்கள் தீட்சை வாங்கின பிறகு உடம்பே இன்னவோ மாறி இருக்குது, இன்னவோ நம்மளை விட்டு விலகி போன மாதிரி இருக்குது. இதுக்கு மேலிட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, சின்ன ரூல்ஸ் கூட நான் மீற மாட்டேன், கரெக்டாக இருப்பேன். சின்ன விஷயத்துக்கு கூட நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். என் உயிர் போல் அது நான் கரெக்டாக கடைப்பிடிப்பீங்க. சரி, இப்போது இன்றைக்கி தீட்சை எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? அது நம்ம குருசக்தியினோட உயிர் சக்தியாக தான் நமக்கு தீட்சையாக அவங்க கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, அது உங்களுக்கு எப்படி உணர்த்துது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு கால் வலி ரொம்ப, முட்டி வலி ரொம்ப இருந்துச்சு. இன்னொரு கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஒரு 3 வருஷமாக இருக்குது. முட்டி போட முடியுமான்னு போனேன் அங்கே, முட்டி போட முடியுமான்னு. ஆனால் போட முடிஞ்சிச்சு, ரைட்டாக வலிச்சிச்சு. ஆனால் பகவான் கை வச்சதோ அது எங்கே போச்சுன்னே தெரியல. லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது. கால் நல்லா இருக்குது, நல்லா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது.